Hello dear students, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 7th standard. In this video section, we are going to learn chapter 7, lesson weather, climate and adaptation of animals to climate. Okay. Before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸில் நிறையா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வெதர் அண்ட் கிளைமேட், ஓகேங்களா, வெதர் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, அப்புறம் கிளைமேட் கண்டிஷன் அதோட ஹீட்டு டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிளைமேட் அண்ட் அடாப்டேஷன், கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே எப்படி வந்து அந்த அனிமல்ஸ்லாம் அந்த பிளேஸில் வாழ்கிறதுக்காக மாற்றிக்குது அப்படின்றத வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வீடியோவில் இந்த போலார் ரீஜியன்ஸ், ஓகேங்களா, அதாவது போலார் ரீஜியனில் லிவ் பண்ணுற அனிமல்ஸ் பற்றியும் அந்த அனிமல்ஸ் எப்படி தன்னைத்தானே வந்து அடாப்ட் பண்ணிக்குது, ஓகேங்களா, அதாவது போலார் பியர் அண்ட் பென்குயின். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸு அனிமல்ஸும் வந்து அந்த பிளேஸில் தன்னைத்தானே எப்படி அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், ஓகேங்களா. 2 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு டாபிக் இஸ் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், ஓகேங்களா, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்க போலார் ரீஜியன் பார்த்தோம். இது வந்து வெப்பமண்டல காடுகள், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரிமைனிங் இருக்கிறது, டிட் யூ நோ சம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ட்ராவல் as much as 15,000 கிலோமீட்டர், ஓகேங்களா, அதாவது 15,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணுது. எஸ்கேப் த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்டிஷன் அட் ஹோம், ஓகேங்களா, அதோட பிளேஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்டிஷன் இருக்குல்ல, அதாவது போலார் ரீஜியனில் எக்ஸ்ட்ரீமாக கோல்ட் கண்டிஷன் வரும் தெரியுமா, அந்த மாதிரி டைமுக்கு அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகி போகுது, ஓகேங்களா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நகர்ந்து போகுது. ஜென்ரலி தே ஃப்ளை ஹை வேர் த விண்ட் ஃப்ளோ, இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் த கோல்ட் கண்டிஷன் அலோ தேம் டு டிஸ்பர்ஸ் த ஹீட் ஜெனரேட் பை தியர் ஃப்ளைட் மசில்ஸ், ஓகேங்களா. கோல்டு கண்டிஷன் இருக்கிறதுனால அதுக்கு ஃப்ளை பண்ணும்போது ரொம்ப கோல்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஃப்ளோயிங் ஏர் இருக்குது தெரியுமா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பேர்டோட மசில்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த மசில்ஸை ஹீட் பண்ணி விடுது. ஹீட் ஜெனரேட் பண்ணி விடுறதுனால அந்த பேர்ட்ஸால் வார்மிங்காக இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ண முடியுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ளை பண்ணி போக முடியுது, ஓகேங்களா. But how these birds travel to the same place year after year is still a mystery. ஆனால் அந்த பேர்ட்ஸு ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக அதே பிளேஸ்க்கு தான் போயிட்டு வந்தான், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேர்ட் வந்து போலார் ரீஜியன்லேருந்து இந்தியாவுக்கு வருதுன்னா எப்பயுமே இந்தியாவில் எந்த பிளேஸ்க்கு வந்துச்சோ அதே பிளேஸ்க்கு தான் எப்பயுமே வருமா. இவ்வளோ பெரிய வேர்ல்டில் ஒரு ஃப்ளைட்டே வந்து அடிக்கடி வழி தெரியாமல் மிஸ் ஆகி போகுது, ஓகேங்களா. ஆனால் இந்த சின்ன பேர்ட் வந்து எவ்வளோ தூரம், அதாவது 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுது, ட்ராவல் பண்ணி இங்கே இந்தியா வரைக்கும் வருது, ஓகேங்களா. ஸோ அப்படி வரும்போது அதுக்கு மேப்பு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா, வழி காட்டுறதுக்கு ஆள் இல்லை. பட் அந்த பேர்டு மட்டுமே என்ன பண்ணுது, தனியாக வந்து பறந்து வருது. இது வந்து எப்பயுமே வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது, ஓகேங்களா, ஒரு வியக்கத்தக்கதாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சீம்ஸ் தட் தீஸ் பேர்ட்ஸ் ஹாவ் எ பில்ட் இன் சீன்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் நோ இன் விச் டைரக்ஷன் டு ட்ராவல், ஓகேங்களா. அந்த பேர்ட்ஸுக்கு எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும், ஓகேங்களா. லாஸ்ட் இயர் வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணோம், இப்போ எந்த டைரக்ஷனுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த பேர்டுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகேங்களா. சம் பேர்ட்ஸ் ப்ராபப்ளி யூஸ் லேண்ட்மார்க்ஸ் டு கைட் தெம், ஓகேங்களா. சில பேர்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்த லேண்ட்மார்க்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, ஃப்ளை பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி பேர்ட்ஸ் may be guided by the sun during, ஓகேங்களா, டே டைமில் சன் எங்கே இருக்கோ அதை வச்சு லேண்ட்மார்க் வச்சு போயிட்டுருக்கு. அப்புறம் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார், ஓகேங்களா, ஸ்டார்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை லேண்ட்மார்க்காக வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கு, பேர்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. தேர் இஸ் சம் எவிடன்ஸ் தட் பேர்ட்ஸ் மே யூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த் டு ஃபைண்ட் டைரக்ஷன், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பேர்ட் வந்து என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் டைரக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, அதாவது சீசனுக்கு வின்டர் சீசனில் மைக்ரேட் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. And it is not only birds that migrate. Mammals, many type of fish and insect are also known to migrate seasonally in search of more
ஹாஸ்பிட்டபிள் கிளைமேட். ஓகேங்களா, ஹாஸ்பிட்டபிள் கிளைமேட்னா என்னென்னா விரும்பத்தக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல் கிளைமேட்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் அந்த வின்டர் சீசனாக இருக்கும் இல்லை சம்மர் சீசனாக இருக்கும், அந்த டைமில் அதுக்கு தேவையான கிளைமேட் எங்கே தேவையோ அந்த பிளேஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில மேமல்ஸ், அதாவது இன்னும் சில அனிமல்ஸ், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, இன்செக்ட்டு, இந்த மாதிரி இன்னும் சில அனிமல்ஸ் எல்லாமே மைக்ரேட் ஆகிட்டு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மைக்ரேட் ஆகிட்டு போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, அதாவது வெப்பமண்டல மழைக்காடுகள்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெப்பமண்டல காடுகளில் அது ஒவ்வொரு அனிமலும் தன்னைத்தானே எப்படி அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, த ட்ராபிக்கல் ரீஜன் ஹேஸ் ஜென்ரலி எ ஹாட் கிளைமேட் பிகாஸ் ஆஃப் இட் லொக்கேஷன் அரவுண்ட் த எக்வேட்டர். ஓகேங்களா, அதாவது சென்டர் பாயிண்டில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாட் கண்டிஷனில் இருக்கும். ஈவன் இன் த கோல்டஸ்ட் மந்த் த டெம்பரேச்சர் இஸ் ஜென்ரலி ஹையர் தென் அபவுட் 15 டிகிரி செல்சியஸ். ரொம்ப கோல்டஸ்ட் கண்டிஷனில் கூட அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா 15 டிகிரி செல்சியஸில் இருக்குமா. ஓகே, டியூரிங் ஹாட் சம்மர் த டெம்பரேச்சர் மே கிராஸ் 40 டிகிரி செல்சியஸ். சம்மர் டைமில் 40 டிகிரிக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டேஸ் அண்ட் நைட் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இன் லென்த் த்ரூ அவுட் த இயர். ஓகேங்களா, டே ஃபார் எக்ஸாம்பிள் 12 ஹார்ஸ் வந்து மார்னிங் இருந்தால் அதே மாதிரி 12 ஹார்ஸ் வந்து நைட் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து ஈக்குவல் டைமில் இருக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேரியஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இருட்டாயிடுது. ஓகேங்களா, ஈவினிங் சீக்கிரம் வந்து இருட்டாயிடும், மார்னிங் வந்து சீக்கிரமே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இது வந்து டிஃபர் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, திஸ் ரீஜியன் கெட் plenty of rainfall. ஓகேங்களா, ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ரீஜியன் இஸ் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் வெஸ்டர்ன் கட்ஸ் அண்ட் அசாம் இன் இந்தியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அடுத்தது சென்ட்ரல் அமெரிக்கா அண்டு சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, எல்லா இடத்துலையுமே சென்டர் பார்ட் இருக்குது தெரியுமா, வேர்ல்டில் சென்டர் பார்ட்டுக்கிட்ட அதிகமாக இந்த ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா மலைப்பகுதி இருக்குது தெரியுமா, மலைப்பகுதி, மவுண்டெயின் பிளேசஸ், மவுண்டெயின் ரீஜியன், அந்த மாதிரி பிளேசஸில் இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் வார்ம்த் அண்டு ரெயின். ஓகேங்களா, இங்கே வார்ம் அதாவது ஹீட்டும் இருக்கும், ரெயினியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரீஜியன் சப்போர்ட் வைட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த கண்டிஷன் வந்து அந்த அனிமல்ஸ்க்கும் சரி பிளான்ட்ஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து க்ரோ அப் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, த மேஜர் டைப் ஆஃப் அனிமல்ஸ் லிவ் இன் த ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் மங்கி, ஏப்ஸ், gorillas, lion, tiger, elephant, leopard, lizard, snakes, birds and insect. அங்கே மெயினாக என்னென்ன அனிமல்ஸ் அதிகமாக இருக்குன்னா மங்கீஸ் இருக்கும். ஓகேங்களா, ஏப்ஸ் இருக்கும், கொரிலாஸ் இருக்கும், லைன் இருக்கும், டைகர், எலஃபண்ட், லியோபேட்ஸ், நெக்ஸ்ட் லிசார்ட், ஸ்னேக்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட். இந்த அனிமல்ஸ் எல்லாமே அந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட் அஸ் ரீட் அபவுட் த அடாப்டேஷன் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் டு எ ஹாட் ஹியூமிட் கிளைமேட். ஓகேங்களா, ரொம்ப ஹாட்டாகவும் கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்கிற கிளைமேட்டில் இந்த அனிமல்ஸ்லாம் வந்து எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அடாப்ட் பண்ணி வச்சுருக்கு. அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஓகே, த கிளைமேட்டிக் கண்டிஷன் இன் rainforests are highly suitable for supporting an enormous number and variety of animals. ஓகேங்களா, அனிமல்ஸ் எல்லாமே அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்குது. சின்ஸ் த நம்பர் ஆர் லார்ஜ் தேர் இஸ் இன்டென்ஸ் காம்படிஷன்ஸ் ஃபார் ஃபுட் அண்டு ஷெல்டர். ஸோ அங்கே அதிகமாக அனிமல்ஸ் இருக்கிறதுனால ஃபுட்டுக்கும் சரி ஷெல்டருக்கும் சரி காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதுக்கு தேவையான உணவு எடுத்துக்கிறதுக்கும் அது தங்குறதுக்கு தேவையான பிளேஸுக்கும் அதிகமாக காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி அனிமல்ஸ் ஆர் அடாப்டட் டு லிவ் ஆன் த ட்ரீ. நிறைய அனிமல்ஸ் வந்து மரத்திலே வாழ்கிறதுக்கு தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்குது. ரெட் ஐடு ஃப்ராக் ஹேஸ் டெவலப்ட் ஸ்டிக்கி பேட்ஸ் ஆன் இட் ஃபீட்ஸ் to help to climb tree on which it lives. ஓகேங்களா, சிகப்பு நிற கண்ணுடைய தவளைகள். ஓகேங்களா, அந்த ரெட் ஐடு ஃப்ராக் வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட காலில் ஸ்டிக்கியாக இருக்குமா. ஓகேங்களா, ஜெல் மாதிரி இருக்கும், அந்த காலில் லிக்விட் வந்து ஜெல் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ஜெல் மாதிரி இருக்கனால அது ஈஸியாக என்ன பண்ணுது, மரத்தில் ஏறி மரத்தில் லிவ் பண்ணுறதுக்கு அது தன்னைத்தானே அடாப்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா
இந்த ஃப்ராக்லாம் வந்து மரத்தெல்லாம் ஏறாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், to help them live on the tree, monkeys have long tail for grasping branches. ஓகேங்களா. மங்கிக்கு வந்து ரொம்ப பெரிய டெய்ல்ஸ் இருக்கும், வால் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மரத்துலேருந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு தாவறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். their hand and feet are such that they can easily hold on டு த பிரான்ச்சஸ். அதோட காலும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக வந்து அது மரக்கிளைகளை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் தேர் இஸ் காம்படிஷன் ஃபார் ஃபுட், சம் அனிமல்ஸ் ஆர் அடாப்டட் டு கெட் ஃபுட் நாட் ஈஸிலி ரீச்சபிள். சில அனிமல்ஸ்க்கு ஃபுட்டு அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கிடைக்காது, பட் இருந்தாலும் அது கஷ்டப்பட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டை அந்த அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குது. எ ஸ்ட்ரிக்கிங் எக்ஸாம்பிள் இஸ் தட் ஆஃப் த பேர்ட் toucan which possess a long large beak. ஓகேங்களா. ஒரு சில பேர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதோட பீக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா. அப்படி பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக அதோட ஃபுட்டை என்ன பண்ணுது, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஈஸியாக கேட்ச் பண்ணி எடுத்துக்குது. நிறையா ஃபுட்டை வந்து என்ன பண்ண முடியுது, அதெல்லாம் ஈட் பண்ண முடியுது. திஸ் ஹெல்ப்ஸ் toucan to reach the fruits on branches which are otherwise too weak to சப்போர்ட் த வெயிட். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதோட வெயிட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதோட விங்ஸு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதோட அழகு மட்டும் பெருசாக இருக்கிறதுனால, இப்போ இந்த பேர்ட் பாருங்கள், இதோட அந்த வாய் வந்து பெருசாக இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட பாடியும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மெனி ட்ராபிக்கல் அனிமல்ஸ் ஹாவ் சென்சிட்டிவ் ஹியரிங், ஷார்ப் ஐசைட், திக் ஸ்கின் அண்ட் எ ஸ்கின் கலர் விச் ஹெல்ப் தெம் டு camouflage by blending with the surroundings. அந்த சரௌண்டிங்ஸில் அது தன்னைத்தானே மறைச்சிக்கிறதுக்காக அதோட கலர்ஸ் கூட அந்த மர கலர் மாதிரியோ இல்லை வந்து லீஃபில் இருந்ததுன்னா லீஃப் கலருக்கு கூட மாதிரியோ அந்த கலரை தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஹியரிங் சென்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஐசைட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதோட ஹேர் ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா கோல்டு கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹார்மாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, சரி ரொம்ப வார்மாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சென்சிட்டிவ் பார்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா. திஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ப்ரெடேட்டர். ஸோ இது வந்து ப்ரெடேட்டர்லேருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த சென்சிட்டிவ், அதாவது இந்த பிஹேவியர்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிக் கேட், lions and tigers have thick skin and sensitive hearing. அதுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட ஹியரிங் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதாவது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதெல்லாம் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். த lion tailed மெக்கோ ஆல்சோ கால்டு பியர்ட் ஏப். ஓகேங்களா. அதோட லயனுக்கு வந்து என்ன பண்ணுது, டெய்லும் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். லிவ் இன் த ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கட், அதாவது வெஸ்டர்னில் இருக்க அந்த மலைப்பகுதியில் என்ன பண்ணுது, இந்த லைன் வந்து லிவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதோட டெய்ல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபீச்சர் இஸ் த சில்வர் ஒயிட் மேன். ஓகேங்களா. சில்வர் ஒயிட்லேயும் அதோட பாடி கலர்ஸ் இருக்கும் இந்த அனிமலோடது. ஓகேங்களா. விச் சரவுண்டட் த ஹெட் ஃப்ரம் த சீக் டவுன் டு இட்ஸ் சின். ஓகேங்களா. அதோட வாய் பார்த்திங்கன்னா பல் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா. அதோட ரெண்டு சைடில் இருக்க அந்த பல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்புறம் தாடி வளர்ந்த மாதிரி இருக்கும் அது. ஓகேவா. அதோட சின்ன இருக்குல்ல, அதுக்குள்ள அது அங்கே வந்து தாடி நிறைய பியர்டு வந்து வளர்ந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்ணை வந்து கொஞ்சம் உள்ள அமுங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இட் இஸ் ஏ குட் கிளைம்பர் அண்ட் ஸ்பெண்ட் எ மேஜர் பார்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் ஆன் த ட்ரீ. இது முக்கால்வாசி என்ன பண்ணுது, ட்ரீயில் மட்டுமே அதிகமாக வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இட் ஃபீட்ஸ் மெயின்லி ஆன் ஃப்ரூட்ஸ். இட் ஆல்சோ ஈட்ஸ் சீட்ஸ், யங் லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ஃப்ளவர் அண்டு பட்ஸ். ஓகேங்களா. இந்த பேனுங்கிற அனிமல் என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே என்ன பண்ணுது, ட்ரீஸ்லேருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்குது. ஒரு சில இன்செக்டை வந்து அது ஈட் பண்ணிகிட்ருக்கு. The beard ape also search for insect under the bark of the tree. பியர்டு, அதாவது தாடி வச்ச ஏப் இருக்குது தெரியுமா, அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை இன்செக்ட், அந்த மரத்தில் இருக்க சின்ன சின்ன இன்செக்டை வந்து சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. சின்ஸ் இட் இஸ் ஏபிள் டு கெட் சஃபிஷியன்ட் ஃபுட் ஆன் த ட்ரீஸ்,
இட் ரேர்லி கம்ஸ் டவுன் ஆன் த கிரவுண்ட். ஓகேங்களா, இதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து அந்த மரத்திலே கிடச்சிருது, மரக்கிளையிலே கிடச்சிருது. பட் இருந்தாலும் எப்பயாவது ஒன் டைம் மட்டும் அது என்ன பண்ணுது, கீழே லேண்டுக்கு வந்துட்டு போகுது. ஓகேங்களா. Another well-known animal of Indian tropical rainforest is the elephant. ஓகேங்களா, இன்னொன்று elephant. It has adapted to the condition of rainforest in many remarkable ways. அதுக்கு ஏற்ற மாதிரி ஓகேங்களா அந்த பிளேஸில் அடாப்ட் பண்ணிக்குது. லுக் அட் இட் ட்ரங்க். அதோட ட்ரங்க் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, It uses it as a nose because of which it has a strong sense of smell. அதோட நோஸ் இருக்குது தெரியுமா, அந்த ட்ரங்க் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதாவது ஸ்மெல் வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதுக்கு ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், அதால் கேட்ச் பண்ண முடியும். த ட்ரங்க் இஸ் ஆல்சோ யூஸ்டு பை இட் ஃபார் பிக்கிங் அப் ஃபுட்டை வந்து பிக் பண்ணி எடுக்கிறதுக்கும் அதோட ட்ரங்க், அந்த தும்பிக்கை இருக்குல்ல, அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மோரோவர் இட் டஸ்க்ஸ் ஆர் மாடிஃபைடு டீத். அதோட டஸ்க்கு வந்து டீத் மாதிரி மாடிஃபை ஆகிருக்கு. ஓகேங்களா, அதோட பல்லு தான் எப்படி இருக்குது, இந்த மாதிரி டீத் மாதிரி மாடிஃபை ஆகிருக்கு. ஓகே, these can tear the bark of leaves that elephant loves to eat. ஓகேங்களா, அதாவது பார்க் இருக்குது தெரியுமா, அந்த மரப்பட்டைகள் அதை வந்து கிழிச்சு எடுக்கிறதுக்கு இந்த டஸ்க்கு தான் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எலிஃபண்ட்டோட டஸ்க் இருக்குது தெரியுமா, அதுதான் யூஸ் ஆகுதான். ஸோ த எலிஃபண்ட் இஸ் ஏபிள் டு ஹேண்டில் த காம்படிஷன் ஃபார் ஃபுட் ரேதர் வெல். லார்ஜ் இயர் ஆஃப் த எலிஃபண்ட் ஹெல்ப் இட் டு ஹியர் ஈவன் வெரி சாஃப்ட் சவுண்ட். They also help the elephant to keep cool in the hot and humid climate of the rainforest. ஓகேங்களா, அதோட இயர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். எலிஃபண்ட்டோட இயர் வந்து ரொம்ப பிக்காக இருக்கும். ஸோ அந்த இயர் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து சவுண்ட் கேட்டாலும், ரொம்ப சின்ன சாஃப்டஸ்ட்டு சவுண்ட் இருந்தாலும் என்ன பண்ணுது, இது வந்து ஹியர் பண்ணி அந்த பிளேஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் லெசன். I hope you all understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Also, don't forget to learn the question and answer. Thank you students. Thank you to all. Happy learning.